ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் மாம் ஆன் டியூட்டி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பூரி இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு குருமா பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி குருமா வைக்கிறது. இந்த குருமாவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சட்னியோ சாம்பாரோ எதுவும் வைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணி செய்யக்கூடிய ஒரு குருமா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு சூப்பரான ஒரு குருமா பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையான பொருள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து டைரெக்டாகவே காட்டிடுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகா உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகா, அதனால் வந்து 4 சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம். நான் வந்து 3 தக்காளி சேர்க்குறேன். ஸோ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து நல்லா வதக்கிடலாம். நம்ம குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணுறதுக்கு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ தட் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா குழைவாக வந்து வெந்துருச்சு தக்காளி. ஸோ இதோட வந்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் வந்து லாஸ்ட்டாக ஜஸ்ட்டு போட்டுட்டு உடனே இறக்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது குவான்டிட்டியும் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்க்குறதுனால நிறைய பேருக்கு செய்யணும், திடீர்னு செய்யணும் அப்படின்னாக்கா உடனே வந்து செய்யக்கூடிய ஒரு குருமா. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிற டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். வறுக்கடலைன்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் வந்து நம்ம எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த அரைச்ச கிரேவியை வந்து திருப்பி வந்து நம்ம அந்த இதில் சேர்த்துலாம். அந்த வானலில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்காமே ஃபஸ்ட்டு இதோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சியில் இருக்க இதெல்லாம் தண்ணி ஊற்றி திருப்பி வந்து அதில் ஊற்றிடலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நிறையவே தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா அதில் வந்து தேங்காயும் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலையும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்லா நம்ம கெட்டியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, இட்லிக்கு நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம், அது தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம், பூரிக்கு அப்படின்னாக்கா இன்னும் கூட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கொதிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆயிரும். நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு பொங்கி இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறமே வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து மேலே வந்து தூவிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் உப்பு போட சொல்கிறது மறந்துட்டேன்னா அரைக்கிறப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு குருமா, ஹோட்டல் ஸ்டைல் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இட்லி வந்து அப்படியே வாயிலேருந்து அப்படியே வலிக்கிட்டு தொண்டையில் வந்து போகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா, ரொம்ப சிம்பிளான அந்த குருமா வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.